நம்ம தொழில் செய்கிற இடத்துல ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கக்கூடாது, மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினைக்கக்கூடாது. தொழில் செய்கிற இடத்துல அதாவது மகிழ்ச்சின்னா என்ன அப்படின்னா, சிரிச்சுக்கிட்டு இருக்கிறதுல சிரிக்கிறது, அழுகுறது, கோவப்படுறது, பயப்படுறது, பொறாமப்படுறது, பழி வாங்கிறது, சண்டை போடுறது, அன்பாக நடந்துக்கிறது, பாசமாக நடந்துக்கிறது, நட்பாக நடந்து கொள்வது, காதலிப்பது, இதுதான் மகிழ்ச்சி. உணர்ச்சிகளை எல்லா வித உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்துகிற ஒரு நடைமுறைக்கு பேர் தான் மகிழ்ச்சி. மகிழ்ச்சின்னா சிரிக்கிறது மட்டும் கிடையாது. சிரிக்கிறது, அழுகிறது, கோபம், பழி வாங்குதல், சண்டை போடுதல், காதல், நட்பு, அன்பு, பாசம், துரோகம், இப்படி எல்லா வித உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்துகிற ஒரு நடைமுறை தான் மகிழ்ச்சி, ஜாலியாக இருக்கிறதுன்றது. அப்போது நீ ஒரு வேலை பார்க்குற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல இந்த மாதிரி உணர்ச்சிகளை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற அந்த கோபப்படணும், சண்டை போடணும், பாசத்தை காட்டணும், நட்பை சம்பாதிக்கணும், காதலிக்கணும், அப்புறம் காமம், இந்த மாதிரியான விஷயங்களை வச்சிக்கவே கூடாது. உணர்ச்சிகளை வெளிப்படுத்தணும், இந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினைக்கக்கூடாது. வேலை பார்க்குற இடத்துல ஜோக் அடிக்கிறது, கதை பேசணும்னு நினைக்கிறது, ஜாலியாக இருக்கணும், ஆடணும், பாடணும், சைட் அடிக்கணும், இப்படியெல்லாம் நினைக்கவே கூடாது. அன்பை காட்டணும், வேலை பார்க்குறவங்ககிட்ட அன்பாக நடந்துக்கணும், பாசமாக நடந்துக்கணும், நட்பாக நடந்துக்கணும், இதெல்லாம் நினைக்கவே கூடாது. வேலைங்கிறது என்னென்னா வெறும் சுயநலன். தொழில்ங்கிறது என்னது? அவரவர் உணவை தேடுவதற்கான ஒரு சுயநலன் தான். அவரவருக்கு இப்போ ஒரு 10 மாடுகளுக்கு எது தொழில்? புல் மேய்கிறது தான். எல்லா மாடுக்கும் வாய் இருக்குது, வாயை வச்சு அதுக்கு தேவையான புல்லை அது மேயுது. அப்போ அதுக்கு சுயநலன் தான். புல்லை மேய்கிறதுங்கிறது தான் அதோட தொழில். புல்லை மேய்ஞ்சி கடித்து திங்கணும். இதுதான் மாடுகளுக்கு, ஒரு ஆடுகளுக்கு அதோட உணவு தேடணும். அப்போ அவைகள் தனக்காக தான் உணவை தேடிக்கும். சுயநலமாக தான் அந்த இடத்துல இருக்குமே தவிர ஒரு போட்டி இருக்கும். போட்டி போட்டு தனக்கு தேவையான உணவை தான் அது சாப்பிடுது. அப்போது நாம் மனிதர்களுக்கு எது தொழில்? நாம் இன்றைக்கி ஒரு வேலை பார்த்து நம்ம சம்பளம் வாங்கி அந்த சம்பளத்தில் நமக்கு தேவையான உணவை வாங்கிக்கிறோம். நம்ம சுற்றி வளைச்சி நம்ம கடைசியில் நம்மளுடைய தவிர்க்க முடியாத தேவை என்பது உணவு தான். நீங்கள் வாங்குகிற சம்பளத்தில் ட்ரெஸ் வாங்குறீங்களோ இல்லையோ, அல்லது டிவி வாங்குறீங்களோ, மொபைல் ஃபோன் வாங்குறீங்களோ, ஆனால் கண்டிப்பாக நீங்கள் சாப்பாடு சாப்பிட்டே ஆகணும். சம்பாதிக்கிற பணத்தில் தினமும் நீங்கள் வாங்கக்கூடிய உணவு, சாப்பாடு, நீங்கள் வாங்கக்கூடிய தேவை என்பது, செலவு என்பது சாப்பாட்டுக்காக தான். அப்போ வருஷம் முழுக்க நீங்கள் தினமும் சாப்பாட்டுக்காக நீங்கள் வாங்கக்கூடிய பணத்தை, சம்பளத்தை நீங்கள் செலவு பண்ணி தான் ஆகணும் உங்கள் தொழில் மூலமாக. வேறு எது கூட நீங்கள் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு வாட்டி நீங்கள் ட்ரெஸ் வாங்கிக்கலாம், அப்புறம் வருஷம் முழுக்க கூட வாங்காமல் இருக்கலாம். ஒரு வாட்டி ஒரு ஃபோன் வாங்கிட்டிங்கன்னா 2-3 வருஷத்துக்கு ஃபோன் தேவையில்லை. ஆனால் தினமும் உங்களுக்கு உணவு தேவை. அப்போ நாம் சம்பாதிக்கிற பணம் தவிர்க்க முடியாது. நீங்கள் மற்றது கூட வாங்காமல் இருக்கலாம், ஆனால் நம்ம சம்பாதிக்கிறவுடைய பணத்தை வச்சு உணவு கண்டிப்பாக, நம்ம உணவுக்காக தான் நம்ம தொழில் பண்ணுறோம். அப்போது உணவுக்காக தொழில் பண்ணுறோன்னா ஒவ்வொருத்தருமே தொழில் பண்ணுறாங்க. நீங்கள் இன்னொருத்தருடைய உணவுக்காக நீங்கள் தொழில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய உணவுக்காக நீங்கள் தொழில்ங்கிறது ஒரு சுயநலன். தொழில் செய்கிற இடத்துல தொழில் என்பது கடினமான விஷயம். நீ அன்பு காட்டுறது, ஜாலியாக இருக்கிறது, ஆடுறது, பாடுறது, காதலிக்கிறது, சண்டை போடுறது, பழி வாங்கிறது, கதை பேசுகிறது, ஜோக் அடிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப லேசான விஷயம். இது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப மேலோட்டமான விஷயம். ஆனால் ஒரு தொழில்ங்கிறது இருக்குல்ல, ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்போ நீ அந்த இடத்துல போய்ட்டு நீ சிரிக்கணும், ஜாலியாக இருக்கணும், காதலிக்கணும் அப்படின்லாம் இருந்தேன்னா நீ அந்த இடத்துல தொழிலே பண்ணிக்கிட முடியாது. தொழிலை பண்ணுறதுங்கிறது இந்த ஜாலியாக இருக்கிற நடைமுறையை தாண்டி இன்னும் கடினமானது. அந்த இடத்துல நாம் ரொம்ப கஷ்டப்படணும். நம்ம வாழ்க்கையில் கஷ்டமான நடைமுறைங்கிறது தொழில் தான். மற்றபடி அன்பாக இருக்கிறது, பாசமாக இருக்கிறது, காதலிக்கிறது, சிரிக்க பேசுகிறது, ஜோக் அடிக்கிறது, அழுகுறது, பழி வாங்கிறது, சண்டை போடுறது, இது எல்லாம் ரொம்ப மேலோட்டமான விஷயம். இது ரொம்ப ஈஸி. இது ரொம்ப இந்த ஜாலியான விஷயம். அதனால தான் இந்த ஜாலியாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும்னு எல்லோரும் ஏன் ஆசைப்பட்றாங்கன்னா, இதெல்லாம் ரொம்ப ஈஸி. ஆனால் தொழில்ங்கிறது எல்லாத்துக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். விடுமுறை கிடைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும், லீவு கிடைச்சா நல்லாயிருக்கும். ஒரு தொழிலேருந்து இன்றைக்கி லீவு அப்படின்னா, இன்றைக்கி விடுமுறை அப்படின்னா, அரசு விடுமுறை அல்லது ஞாயிற்றுக்கிழமை, சனி ஞாயிறு வந்துருச்சு அப்படின்னா நமக்கு ஏன் சந்தோஷமாக இருக்குது? அப்போ நம்ம ஜாலியாக இருக்கலாம், பேசலாம், கதை பேசலாம், ஜாலியாக இருக்கலாம், விளையாடலாம், ஆடலாம், பாடலாம், லவ் பண்ணலாம், சண்டை போடலாம், ஜோக் அடிக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். வருஷம் முழுக்க இந்த மாதிரி இருந்துட முடியாதா? நம்ம ஜாலியாகவே இருக்கலாம். அப்போ ஜாலியாக இருக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் தொழில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். தொழிலில் வேலை பார்க்குறது ரொம்ப கஷ்டம். அப்போ வேலை பார்க்குற இடத்துல நீ ஜாலியாக இருக்கணும்னு நினைக்காத, மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினைக்காத. அது அந்த இடத்தோட அந்த தொழிலுக்கான தொழில் அணுகுமுறை. ஒரு தொழில் செய்கிற இடத்துல நாம் எப்படி இருக்கணும் என்கிற அணுகுமுறைக்கு ரொம்ப முரணானது.
ஜாலியாக இருக்கிறவங்களால தொழில் செய்கிற இடத்துல தொழில் செய்ய முடியாது. தொழில் செய்கிறவங்க ஜாலியாக இருக்க மாட்டாங்க. நல்ல தொழில், மன ஒருமைப்பாடு தேவை தொழிலில். அது ரொம்ப கடினமான நடைமுறை. அதுக்கு எதிரானது எதுனா, ஒரு தொழில் செய்கிற இடத்துல நீ தொழிலுக்கு எதிரான எது? ஒரு தொழிலை செய்ய விடாமல் தடுப்பது எது? நம்ம ஜாலியாக இருக்கிறோம், ஜோக் அடிக்கிறோம், காதலிக்கிறோம், நட்பு, அன்பு, பாசம், பகிர்ந்து உண்பது, இதெல்லாம் வந்து தொழில் செய்கிற இடத்துல பண்ணவே கூடாது. பகிர்ந்து உண்டாலே உனக்கு வந்து போட்டி மனப்பான்மை போயிடும். பகிர்ந்து உண்டால் அன்பு பாசம் ஏற்படும், நன்றி உணர்ச்சி ஏற்படும். நமக்கு யார் ஏதாவது சாப்பாடு தராங்க வேலை செய்கிற இடத்துல, அப்போ நமக்கு விசுவாசம் அவங்க மேலே வரும், அன்பு பாசம் ஏற்படும், நட்பு ஏற்படும். அப்போ நம்ம போட்டி போட மாட்டோம். போட்டி போட்டு ஒரு சுயநலமாக ஒரு தொழிலை செய்ய மாட்டோம். தொழிலை செய்யலைன்னா என்ன ஆகும்? அந்த தொழில் செய்யலைன்னா நமக்கு உணவு கிடைக்காம போயிடும். தொழிலை செஞ்சால் தான், அப்போ தொழிலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். தொழில் செய்கிற இடத்துல தொழிலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போ தான் நம்ம வந்து இந்த உணவை உற்பத்தி பண்ண முடியும், உணவை சம்பாதிக்க முடியும், அப்போ தான் சாப்பிட முடியும், அப்போ தான் வாழ முடியும். நம்ம தொழிலை செஞ்சுட்டு அப்புறமா தொழிலை வந்து செய்யும்போது அமைதியாக செய்யணும். யார் கூடயும் சண்டை அன்பு பாசம் எதையும் வச்சுக்கூடாது. தொழில் செய்கிற இடத்துல காதல் நட்பு எதுவும் வச்சுக்கூடாது. பழி வாங்குறது பேசக்கூட செய்யக்கூடாது. பெரும்பாலும் பேசக்கூட செய்யாமல் தொழிலை செஞ்சு முடிச்சுட்டு, ஆனால் இந்த உலகத்தில் நம்ம பேசத்தான் செய்யணும். ஏன்னா இந்த உலகத்தில் அடிமைத்தனம், ஒருத்தர் கீழே இன்னொருத்தர் வேலை வாங்குறது, நமக்கு மேலே மேலதிகாரிகள், இந்த மாதிரியான அடிமைத்தனமான தொழில் நடைமுறை இது இயற்கையானது கிடையாது, செயற்கையானது. அவரவருக்கான உணவை உற்பத்தி செய்யணும். ஒருத்தருக்கு 2 ஏக்கர் நிலம் கொடுக்கணும். 2040 அப்புறம் வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் 2 ஏக்கர் நிலம் ஒவ்வொருத்தருக்குமே 8 வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தரும் கொடுத்துருவாங்க. அவங்கவுங்க தன்னுடைய விவசாய நிலத்தில் ரொம்ப எளிமையான விவசாயத்தின் மூலமாக தனக்கு தேவையான உணவை உற்பத்தி செய்வார்கள். காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர் வகைகள், பருப்புகள், கடலைகள், காளான். இதுதான் மனித உணவு. இந்த மனித உணவுகளை யாரு கீழே இருந்து நீங்கள் உற்பத்தி பண்ணுங்கிற அவசியம் இல்லை. அவரவர் விளைநிலத்தில் அவரவருக்காகவே தனியாக இருந்து உணவை உற்பத்தி செய்வார்கள். யார்கிட்டையும் பேசணும், அரசியல் பண்ணணும், தொழிலில் ஒரு அரசியல் நடக்கும், அந்த அரசியல் பண்ணணும், சண்டை போடணும், சிரிக்கணும், பேசணும், வேலை வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. இன்னொருத்தர் வேலை வாங்கி அதை செய்யணுங்கிற தனித்தனியாக வேலை செய்ய போகிறாங்க. அதுதான் தொழில் செய்வதற்கான இயற்கையான நடைமுறை. ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம தனித்தனியாக வேலை செய்ய முடியாது. ஏன்னா நாம் செய்கிற தொழில் எல்லாமே கடினமானதாக இருக்குது. அப்போ மற்றவங்கள வேலை வாங்கினா தான் ஒரு ஒற்றுமையாக செஞ்சால் தான் அந்த வேலைகளை செய்ய முடியும். அதனால தான் நம்ம ஒரு ஒற்றுமையாக அந்த வேலையை செய்கிறோம். அந்த ஒற்றுமைங்கிறது அது ஒற்றுமை கிடையாது, அடிமைத்தனம். நமக்கு மேலே உள்ள ஒருத்தர் இருப்பார், நம்மளோட திறமையானவர் நம்மளை வேலை வாங்குவார், நம்மளோட திறமை குறைந்தவர்களை நாம் வேலை வாங்குவோம். இதுதான் அடிமைத்தனம்ங்கிறது. அதே நேரத்தில் தொழில் செய்கிற இடத்துல நீங்கள் அதுக்காக நாம் எல்லாம் ஒன்றா கூடி ஒற்றுமையாக ஒரு தொழில் செய்கிறோம் அப்படிங்கிறதுக்காக எல்லோரும் நமக்கு பக்கத்தில் இருக்காங்க, நம்ம ஒற்றுமையாக ஒரு தொழில் செய்கிறோம் அப்படிங்கிறதுக்காக மனிதர்கள் நம்ம பக்கத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்ககிட்ட ஜாலியாக பேசுகிறது, ஒரு தொழில் செய்கிற இடத்துல ஜாலியாக பேசுகிறது, அப்புறம் காதலிப்பது, நட்பு, அன்பு, பாசம், சண்டை போடுறது, ஜோக் அடிப்பது, அரசியல் பேசுகிறது, கிரிக்கெட்டை பற்றி பேசுகிறது, சம்மந்தமில்லாத விஷயங்களை பற்றி பேசுகிறது, பொழுதுபோக்காக இப்படியெல்லாம் பேசுனா அந்த தொழிலை நம்ம செய்ய முடியாது. தொழில் செய்கிற இடத்துல நம்ம தொழிலை பற்றி மட்டும்தான் பேசணும். தொழிலை பற்றி மட்டும்தான் நமக்கு சிந்தனை இருக்கணும். வேறு எதையும் பற்றி நீ பேசக்கூடாது. அப்படி நீ பேசுகிறன்னா அந்த தொழில் தருகிற அந்த மன அழுத்தத்திலேருந்து நீ தப்பிக்க பார்க்குற, அந்த பொறுப்புலேருந்து தப்பிக்க பார்க்குற அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம அப்படிலாம் ஒரு ஜாலியாக இருக்கணும்னு நினச்சா நம்ம அந்த வேலையை ஒழுங்காகவே செய்ய முடியாது. ஜோக் அடிக்கணும், சிரிக்கணும் அப்படின்லாம் நினச்சாக்கா என்ன ஆகும் அப்படின்னா, அங்கே வந்து உறவு முறை ஏற்படும். அப்போது உறவு முறையில் ஒரு அரசியல் ஏற்படும். நமக்கு பிடிக்காதவங்க நமக்கு பக்கத்துலேயே வேலை பார்ப்பாங்க, அவங்க கூட ஒரு பகை ஏற்படும். நம்ம ஜாலியாக இருக்கணும், சிரிக்கணும், கோவப்படணும், திட்டணும் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அங்கே ஒரு அரசியல் ஏற்பட்டுரும், உறவுமுறை அரசியல் ஏற்பட்டுரும். உறவுமுறைன்னா நமக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க எல்லாருமே வேலை செய்கிற இடத்துல எல்லாருமே பக்கத்தில் இருப்பாங்க. சக பணியாளர்கள் நமக்கு பிடிக்காதவங்களாக கூட இருப்பாங்க. நம்மளை வேலை வாங்குறவங்க நமக்கு பிடிக்காதவங்களாக இருப்பாங்க. நாம் வேலை வாங்குறவங்க சிலர் நமக்கு பிடிக்காதவங்களாக இருப்பாங்க. ஆனால் எல்லாரையும் அனுசரித்து போகணும். நீ பிடிச்சவங்க பிடிக்காதவங்க அப்படின்லாம் இல்லாமல் எல்லார்கிட்டையும் நம்ம வேலை வாங்க வேண்டியிருக்கும். மற்றவங்க நமக்கு பிடிக்காதவங்க நம்மளை வேலை வாங்குவாங்க, அவங்க சொல்கிறத நாம் செய்யணும். அப்போ அந்த தொழில் செய்கிற இடத்துல நம்ம வந்து இந்த மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினைக்கக்கூடாது. அப்போது மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினச்சா உறவுமுறை ஏற்பட்டுவிடும். உறவுமுறை ஏற்பட்டால் அங்கே ஒரு அரசியல் ஏற்படும். அரசியல் ஏற்பட்டால் சண்டைகள் அதிகமாகும், பகைமை அதிகமாகும், பிடிச்சவங்க பிடிக்காதவங்க அப்படிங்கிற வேறுபாடு அதிகமாகும், நட்பு உருவாகும். நட்பு உருவாகும்போது நமக்கு உறவுமுறை ஏற்படும். உறவுமுறை ஏற்படுவது போல் எதிரிகளும் உருவாவார்கள். அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து வேலை செய்ய முடியாது. அதனால் வேலை செய்கிற இடத்துல எல்லாருமே இருப்பாங்க. நமக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்களையும் வேலை வாங்க வேண்டியிருக்கும். பிடிக்காதவங்க நம்மளை வேலை வாங்குவாங்க. அதனால் வேலை செய்கிற இடத்துல நமக்கு வேலைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணுமே தவிர உறவுமுறைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. பிடிச்சவங்களுக்கு பிடிக்காதவங்க இந்த மாதிரி வேறுபாடுகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்ம வேலை நடக்கணும் அப்படின்னா நம்ம அங்கே என்ன பண்ணணும், ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கக்கூடாது.
பகிர்ந்து உண்ணணும், நட்பை வளர்த்துக்கணும் அப்படின்லாம் நம்ம நினைக்கக்கூடாது. பிடித்தவங்க பிடிக்காதவங்க அந்த பார்வையே அங்கே இருக்கக்கூடாது வேலை செய்கிற இடத்துல, தற்போதைய இயந்திர அறிவியல் உலகில். அப்போ தான் நம்ம அமைதியாக எல்லார்கிட்டையும் ஒரு சகஜமாக ஒரு வேலை செய்துவிட்டு அந்த வேலையை சிறப்பாக செய்ய முடியும். ஏன்னா அங்கே வந்து பிடித்தவங்க பிடிக்காதவங்க எல்லோரும் நம்ம பக்கத்தில் இருப்பாங்க. நமக்கு இப்போ மேலதிகாரி பிடிக்காதவங்களாக இருப்பாங்க, நமக்கு கீழே வேலை பார்க்குறவங்க பிடிக்காதவங்களாக இருப்பாங்க. எல்லார்ட்டையும் நம்ம வேலை வாங்க வேண்டியிருக்கும். எல்லோரும் நம்முடைய மேலதிகாரி நம்மளை வேலை வாங்குவார். நம்ம வேலையை நம்ம ஒழுங்காக செய்யணும் அப்படின்னா, வேலை தான் முக்கியம் அப்படின்னா, நமக்கு அந்த உறவுமுறை அரசியலுக்குள்ளே போயிடக்கூடாது. பிடிச்சவங்க பிடிக்காதவங்க அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா, வேலை செய்கிற இடத்துல மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினைக்கக்கூடாது, ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கக்கூடாது. அப்படி இருக்கணும்னு நினச்சிட்டாலே உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட தான் நீங்கள் போவீங்க. ஜாலியாக இருக்கணும், வேலை செய்கிற இடத்துல நீங்கள் ஜாலியாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினச்சாலே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்சவங்கள நோக்கி தான் நகருவீங்க. உங்களுக்கு பிடிச்சவங்க யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்ககிட்ட போய் நீங்கள் செட்டு சேருவீங்க. ஆனால் நீங்கள் வந்து ஒரு வேலை செய்கிற இடத்துல நம்ம எல்லாரையும் தான் சார்ந்திருக்கணும். பிடிச்சவங்க பிடிக்காதவங்க எல்லாரையும் சார்ந்திருக்கணும். உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க பிடிக்காதவங்களாகவும் இருப்பாங்க, அவங்களையும் நீங்கள் வேலை வாங்கணும். ஆனால் உங்களுக்கு மேலே இருக்கிறவங்களும் உங்களுக்கு பிடிக்காதவங்களாக இருந்தால் அவங்களும் உங்களை வேலை வாங்குவாங்க. அவங்க சொல்கிறத நீங்கள் செய்யணும். அப்போ நீங்கள் வந்து அங்கே ஜாலியாக இருக்கணும்னு நினச்சா உங்களுக்கு பிடிக்காதவங்க சொல்கிற வேலையை நீங்கள் செய்ய மாட்டீங்க, செய்ய வராது, அந்த முகத்தில் தெரிஞ்சிடும். அதனால் அங்கே வேலை தான் முக்கியம், பிடிச்சவங்க முக்கியம் கிடையாது. பிடிச்சவங்கலாம் அங்கே முக்கியம் கிடையாது. வேலை தான் அங்கே முக்கியம். வேலை செய்கிற இடத்துல வேலை தான் முக்கியம், தொழில் தான் முக்கியம். அதற்கு தடையாக இருப்பது இந்த பிடித்தவர்கள் பிடிக்காதவர்கள் இந்த மாதிரி உறவுமுறை அரசியல். இதுதான் அங்கே வேலை செய்கிற இடத்துக்கு தடை. அதனால் நம்ம வேலை செய்கிற இடத்துல ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கக்கூடாது, மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினைக்கக்கூடாது. தொழிலை செய்யணும். தொழில் செய்கிறது ரொம்ப கடினமான நடைமுறை. தொழில் செய்வதற்கு எதிரான ஒரு விஷயம் என்னது அப்படின்னா, இந்த ஜாலியாக இருக்கணுங்கிற ஒரு மனப்பான்மை தான். ஜாலியாக இருக்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் தொழில் செய்கிறது ரொம்ப கஷ்டம். தொழில் செய்கிறதுக்கு எதிரான மனப்பான்மை என்பது ஜாலியாக இருக்கணுங்கிற அந்த நினப்பு தான், அந்த மனப்பான்மை தான். அதனால் தொழில் செய்கிற இடத்துல ஜாலியாக இருக்காதீங்க. அங்கே ஒரு கஷ்டம் இருக்குது, அந்த கஷ்டத்தை ஏற்றுக்கோங்க. தொழில்னால் அப்படி தான், அது கஷ்டமாக தான் இருக்கும். அதை நீ ஈஸியாக மாற்றணுங்கிறதுக்காக தொழில் செய்கிற இடத்துல போய் ஜாலியாக இருக்காது. தொழில்னால் அது கஷ்டம்தான். தொழில் செய்கிற இடம் கஷ்டமாக தான் இருக்கும். தொழில் செய்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். கஷ்டப்பட்டால் தான் நமக்கு சாப்பாடு கிடைக்கும். சாப்பாடு இருந்தால் தான் உணவு சாப்பிட்டா தான் அப்புறம் தான் அன்பு பாசம் எல்லாமே ஜாலியாக இருக்க முடியும். தொழில் தான் நம்ம ஜாலியாக இருப்பதுக்கு காரணமாக இருக்குது. தொழில் செஞ்சால் தான் நமக்கு சாப்பாடு கிடைக்கும், சம்பாதிக்க முடியும், பணத்தை வச்சு உணவை வாங்கி உயிர் வாழ முடியும். உயிர் வாழ்ந்தால் தான் நல்லா சாப்பிட முடியும். உயிர் வாழ்ந்தால் தான் நம்ம அந்த உணவை சாப்பிட்டு அதாவது நல்ல தொழில் செஞ்சால் தான், தொழில் செய்கிற பணத்தின் மூலமாக உணவை வாங்கி நல்லா சாப்பிட்டா தான் உடம்பு தெம்பாக இருக்கும். அப்புறம் ஜாலியாக இருக்கணும். நீ தொழில் செய்கிற இடத்துல போய் ஜாலியாக இருந்தேன்னா தொழில் செய்ய முடியாது. அப்புறம் நீ எப்படி உயிரோடு இருப்ப? உனக்கு உணவு எங்கேருந்து வரும்? அதனால் ஜாலியாக இருக்க முடியாது தொழில் செய்கிற இடத்துல. அதனால் நீ தொழிலை வெறுத்துறாத. நீ அது கொஞ்சம் கஷ்டமானது. ஜாலியாக இருக்கிற மாதிரி ஈஸியான வேலை கிடையாது தொழிலுந்து, அது கஷ்டமானது தான். அங்கே போய் நீ ஜாலியாக இருக்கணும்னு நினைக்காத. நீ தொழில்னால் அது கஷ்டமாக தான் இருக்கும். அந்த கஷ்டத்தை ஏற்றுக்கிட்டு அந்த கஷ்டத்தை ஏற்றுக்கிட்டு தொழில் செய்கிற இடத்துல சீரியஸாக வேலை பார்க்கணும். சீரியஸாக வேலை பார்த்துட்டு அந்த தொழில் செய்கிற இடத்த விட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீ ஜாலியாக இருக்கணும்னு முயற்சி பண்ணணும். அப்போ நீ தொழில் செய்து அதன் மூலமாக சம்பாதிக்கிற பணத்தையோ அல்லது உணவையோ வைத்து தான் நல்லா சாப்பிட்டு அதன் பிறகு தான் ஜாலியாக இருக்கணும். அது இல்லாமல் போய் தொழில் செய்கிற இடத்துலையே போய் ஜாலியாக இருக்கணும்னு நினச்சா தொழிலை செய்ய முடியாது. அப்புறம் நீ ஜாலியாகவே இருக்க முடியாது, உயிரோடையே வாழ முடியாது. அதனால் தொழில் செய்கிற இடத்துல நாம் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற, சிலர் அந்த தொழில் செய்கிற இடத்துல போர் அடிக்கும் அப்படிங்கிறக்காக அதை ஜாலியாக மாற்றணுங்கிறக்காக சிரிப்பாங்க, பேசுவாங்க, ஜாலியாக இருக்கணும்னு நினைப்பாங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பு, காதல் அப்படி இப்படின்னு இறங்கிடுவாங்க. அவங்களால சரியாக அந்த தொழிலில் அவங்களுக்கு முன்னேற்றமே வராது. அவங்க முன்னேறிட மாட்டாங்க. தொழிலை கடைசியில் செய்யவே முடியாமல் சோம்பேறித்தனத்தால் பாதிக்கப்படுவாங்க. கஷ்டமான வேலைகள் அவங்க எதையுமே செஞ்சுவிட மாட்டாங்க. கஷ்டமான வேலைனாலே அவங்க உடம்பு வளையாது. அதனால் தொழில் செய்கிற இடத்துல தொழிலுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து தொழிலுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து ஜாலியாக இருக்கணுங்கிற எண்ணம் தொழில் செய்கிற இடத்துல இருக்கவே கூடாது. அப்போ தான் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். அந்த வேலையை கரெக்டாக செய்ய முடியும். அந்த வேலையை செய்வதற்கு உடம்பு நல்லா வளையும், இல்லைன்னா முதுகு வளையாது.